சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம முத்து இருந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அஜயோட அப்பா காலில் விழுந்துடுறாங்க. தயவு செஞ்சு இந்த கேஸை மட்டும் வாபஸ் வாங்கிக்கோங்க. அவன் சின்ன பையன், நல்லா படிக்கிற பையன், ஏதோ ஒரு அம்மா கூட இல்லையே, தனக்குன்னு யாரும் இல்லையேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டான். அந்த கோவத்தில் தான் அவன் அப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணான். அதுக்காக அவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போகிறது ரொம்ப பெரிய தப்பு சார். தயவு செஞ்சு கேஸை வாபஸ் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. அதுக்கு அடுத்து தான் சரி நீங்கள் இவ்வளோ தூரம் கெஞ்சி கேட்கறதுனால நான் அவனுக்கு சில டெஸ்ட்டெல்லாம் வைக்கிறேன். அந்த டெஸ்ட்டில் அவன் பாஸ் பண்ணிட்டானா கண்டிப்பாக நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன். என் பையனுக்கு நடந்த நிலமை வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக கிரிஷ் வந்து எந்த தப்பும் பண்ண மாட்டான் சார். அதே மாதிரி நீங்கள் வைக்கிற டெஸ்ட்லேயும் அவன் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரோகிணி இருந்துட்டு க்ரிஷ் கூட ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. மீனா கால் பண்ண உடனே நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. நான் க்ரிஷை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கிட்ட நான் இங்கே இருக்குன்ற விஷயம் மீனா முத்துக்கிட்ட நீ சொல்லவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி போய் மறைஞ்சிக்கிறாங்க. ஹேண்ட்பேக்கை வேற அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. என்னங்க இது ரோகிணியோட ஹேண்ட்பேக் மாதிரி இருக்குது, ஒருவேளை அவங்க இங்கே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைங்க இது ரோகிணியோடது இல்லை, என்னோட தான், எனக்கும் ரோகிணிக்கும் என் ஃப்ரெண்ட் இவங்களுடைய அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக கிரிஷ் இருந்துட்டு ஒரு மாதிரியாகவே இருக்கார். என்னாச்சு கிரிஷ், பயப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பைபிள் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரோகிணி இருந்துட்டு எப்படியாவது முத்து மீனாவும் தன் பிள்ளையை காப்பாற்றி கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. மகேஷ் இருந்துட்டு நீ கிரிஷ் மேலே வச்சிருக்கிற பாசத்தை விட முத்து மீனாவும் கிரிஷ் மேலே ரொம்பவே அக்கறையாக இருக்காங்க, கண்டிப்பாக அவங்க காப்பாற்றிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.